கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் ரைமிங்காக இருக்கா? அப்படி தான் இருக்கும். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி கிட்டத்தட்ட 36 பேர் உயிரிழந்திருக்காங்கங்க. நேற்று முதல்ல சொன்னாங்க 5 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கதா சொன்னாங்க. அதுவுமே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன சொன்னார்னா, இது கள்ளச்சாராயம் குடித்து அட்மிட் ஆகலை, வேறு ஏதோ ரீசன் இருக்கும், இவங்களுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கமே கிடையாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அதே ஊரை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது கள்ளச்சாராயம் குடித்து தான் சேர்ந்துருக்குறாங்க, அங்கே மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வதந்தி யாரும் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது இது கள்ளச்சாராயம் குடித்து தான் கேஸ் அட்மிட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல 5 பேர் தான் அட்மிட் ஆனாங்க, அதுக்கப்புறம் 20 பேர்னு சொன்னாங்க அட்மிட் ஆனது, அதுக்கப்புறம் ஒரு ஊரே அட்மிட் ஆன மாதிரி அட்மிட் ஆகிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 110 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க கள்ளச்சாராயம் குடித்து. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் படி கிட்டத்தட்ட 36 பேர் உயிரிழந்திருக்காங்கங்க. எவ்வளோ பெரிய சோகமான சம்பவம் பாருங்கள். கள்ளச்சாராயம் குடித்து இந்த மாதிரி முந்தி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ அரசு கவர்மெண்ட் ஒரு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ பயங்கர இஷ்யூ ஆச்சு. ஏன்னா கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சமா அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டு. கிட்டத்தட்ட 36 பேர் உயிரிழந்திருக்காங்க. கவர்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது சாராயத்தில் மெத்தனால் கலந்துருக்குது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அது சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு யார் இது பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதனால் இப்படி கள்ளச்சாராயம் குடித்து சாப்பிட்றாங்க, ஏன் இதை கவர்மெண்ட் தடுக்க முடியல? இப்போ கவர்மெண்ட்டே டாஸ்மாக்குன்னு எடுத்து நடத்துது, அவங்களே நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அப்படி இருந்தும் ஏன் அதை குடிக்காமல் இதை குடித்தாங்கன்னு தெரியல. அது மட்டும் உடலுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது உடனே உயிரை எடுக்கும். கள்ளச்சாராயம் உடனே உயிரை எடுக்கும். ஆனால் சாராயம் டாஸ்மாகில் குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உயிரை எடுக்கும். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அதிலே உங்களுக்கு எழுதி ஒட்டியிருப்பாங்க, மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் விற்கிறாங்க அப்படின்னு தெரில. வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுனா எதுக்காக அதை விற்கிறீங்க? அதை இது பண்ணலாமல், தடை பண்ணலாமல். கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னவங்க இன்ன வரைக்கும் மது அதிகமாக கடைகள் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்கே தவிர மதுக்கடைகள் மூடின மாதிரி தெரியல. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீசன் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த மாதிரி டாஸ்மாகை மூடுனா கள்ளச்சாராயம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட்டால் இது பண்ண முடியாதா, கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாமே. டாஸ்மாகையும் மூடிட்டு பூரண மது விலக்கு கொண்டு வரலாமே. அவங்கள கவர்மெண்ட் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி எவ்வளோ டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி விற்கிறாங்க. அது மாதிரி டாஸ்மாகை முற்றிலும் ஒழிச்சிட்டு கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்கலாமே, ஏன் கொண்டு வர முடியாது? அதுதான் தெரியல, ஏன்னு அப்படின்னு தெரியல. இதனால் நிறைய பிஸ்னஸ் நடக்குது. டாஸ்மாக் கடை மூலமாக நிறைய வருமானம் வருது, அதனால் மூட மாட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் நிறைய சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த டாஸ்மாகை மூடுங்க, இந்த கள்ளச்சாராயத்தையும் மொத்தமாக பேன் பண்ணுங்கள். சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ் வலைதளத்தில் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இரும்புக்கரம் கொண்டு முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் 36 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களோட உறவினர்கள், அவங்களோட மனைவிமார்கள், அவங்களோட பிள்ளைகள்லாம் கதறி எழுதாங்க. எவ்வளோ குடும்பங்கள் இதனால் நாசமாக போகுது யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ குடும்பங்கள் இந்த மாதிரி சாராயம் குடித்து சாவுறது அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க, அவங்க குடும்பமே பாதிக்குது. அவங்க மனைவி அனாதையாகிறாங்க, அவங்க பிள்ளைகள் அனாதையாகுது, அவங்க அப்பா அம்மா அனாதையாகிறாங்க. இப்படி நிறைய பேர் குடும்பத்தையே இழந்து நிற்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் மூலமாக. ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் இந்த டாஸ்மாகையும் மூடணும், இந்த கள்ளச்சாராயத்தையும் முழுசுமொதமாக ஒடுக்குனா தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இது குறித்து அவர் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது குறித்து தீவிரமாக ஆலோசனை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன ஆலோசனை பண்ணாலும் கடைசியில் எந்த ஒரு முடிவும் எட்ட விட மாட்டேங்குது. ஏன்னா டாஸ்மாக் கடைகள் மூட மாட்டுக்காங்க. அதை மூடினா தான் முற்றிலுமாக மது ஒழிக்கப்படும். ஏன் அது அங்கே விற்கிறது என்ன, தேனா விற்கிறாங்க, அங்கேயும் சாராயம் தான் விற்கிறாங்க. அதை குடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும், கள்ளச்சாராயம் குடித்தா உடனே உயிர் போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா அதிலே எழுதியிருக்காங்க மது வீட்டுக்கு நாட்டுக்கும் உயிருக்கு கேடுங்க சொல்லும்போது அதை ஏன் விற்கிறீங்க? தயவு செஞ்சு இதெல்லாம் பேன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் இது பேன் பண்ணணும். டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடினா தான் நாட்டில் வீட்டில் உள்ள மக்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட போகுதுன்னு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட 110 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. அவங்களெலாம் என்ன நிலமைன்னு தெரியல. அவங்க ஒவ்வொருத்தரையும் சேலம், விழுப்புரம், இந்த மாதிரி திருச்சி இந்த மாவட்டத்துக்கெலாம் உயர் சிகிச்சைக்காண்டி அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உயிரிழப்பு அதிகமாகும் தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகும்னு
தெரியல, போக தான் தெரியும். இது வரைக்கும் 3 பேரை கைது பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் வந்து இது முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி மது விலக்கு கொண்டு வருவோம், டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம், டாஸ்மாகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம். ஆனால் டாஸ்மாகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்ச மாதிரி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டின மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கே பார்க்கும்போதே தெரியுது, நம்ம போகிற வழியிலே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு டாஸ்மாக் இருக்க மாதிரி தான் இருக்குது, ஊருக்குள்ளே இருக்குது. ஸோ இதனால் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட உடம்பை கெடுக்கிறாங்க, தங்கள் குடும்பத்தை கெடுக்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கும் கெடுதல் ஏற்படுது. இதெல்லாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, அதில் ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் இறந்து போகிறாங்க. இல்லைன்னா குடிச்சிட்டு வீட்டில் போய் பிள்ளைகள்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, அங்கே ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்படுது, தற்கொலைகள் நடப்படுது, கொலைகள் ஏற்படுது. தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக் வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள்? இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வேண்டிக்கிறது எல்லாமே இந்த டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள் எல்லாமே ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டிலேருந்து. அப்போ தான் பெண்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும், சமுதாயமும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். மட்டும் தான்.